அனைவருக்கும் வணக்கம் பிளேயர்ஸ். நம்ம வந்து வெற்றிகரமாக சொன்ன மாதிரி வெற்றி பிளேயர்ஸோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு யாரை நம்ம சீஃப் கெஸ்டாக கூப்பிட்ருக்கோம்னா என் கிளாஸ்மேட்டு. நாங்கள் வந்து 3 வருஷமா தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கோம். நான் 4 வருஷமா தொடர்ந்து படிக்க போகிறோம். என் காலேஜ் கிளாஸ்மேட் தான். அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு. சாந்தா அவர்களை நான் வந்து என்னோட சேனலுக்கு வரவேற்கிறேன். வணக்கம். ஓகே சாந்தா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேள்விகள் போறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சின்ன இன்ட்ரோ வந்து நீங்களே கொடுத்துருங்க. நானேவா? அதான் சாம் சொன்ன மாதிரி நான் இன்ஜினியரிங் அவங்க கூட தான் படிச்சுட்டு இருக்கேன். பேசிக்கா பாத்தீங்கன்னா நான் போர்ட்ரேட் டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 இயர்ஸாவே பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். நான் அது கிளாஸ்லாம் எதுவும் போனது இல்லை. இந்த கொரோனா பீரியட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3 to 4 இயர்ஸா கமிஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ. நீங்க வந்து எப்போ டிராயிங் ஸ்டார்ட் பண்ணீங்க? டிராயிங் ஸ்டார்டிங் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த சின்ன வயசு புக்லாம் இருக்குல்ல, அதில் வந்து நிறைய பிக்சர்ஸ்லாம் இருக்கும். கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த யானை அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ரஃப் நோட்டில் புக்கு பின்னாடிலாம் வரைய ஸ்டார்ட் பண்ணேன். ஃபுல் டைமாக ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து. 6th ஸ்டாண்டர்டில் வந்து டிராயிங் பீரியட்லாம் இருக்கும்ல நம்ம ஸ்கூல் டைம்லலாம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து டிராயிங் சார் வந்து ஒரு கிளி வரைஞ்சாரு. கிளி வந்து நான் கரெக்டாக பண்ணிட்டேன், பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன் போல. அவருக்கு வந்து பிடிச்சி போய் பேர் கேட்டு இந்த மாதிரி காம்படிஷன்லாம் அனுப்ப ஸ்டார்ட் பண்ணாரு. 6th 7th 7th பார்த்தீங்கன்னா பீக் டைம்னு சொல்லலாம். ஏன்னா கிளாஸ்லேயே இருக்க மாட்டேன், ஃபுல் டைம் இதுல டிராயிங்ல இருப்பேன். நிறைய அவார்டு அதெல்லாம் வாங்கியிருப்பேன். அதான் 6th இருந்து ஸ்டார்ட் ஆனது. அப்படியே இப்போ நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் 10th ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு விட்டேன். அதுக்கப்புறம் கொரோனா ஃபுல்லா ஃப்ரீயா இருந்தோம். அப்போ வந்து போர்ட்ரேட் யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டேன். நீங்க வந்து 6th ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அது பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. கரெக்ட்டா? அது வந்து சொல்லி கொடுத்தாருல, அந்த சார் பத்தி ஏதாவது ஞாபகம் இருக்கா? சார் பேர் வந்து வீர பரசுராமன். அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா, அவரு ரொம்ப சார் மாதிரியே தெரியாது, ஃப்ரெண்ட்லியா பழகுவாரு. இப்போ நாங்க ஏதாவது காம்படிஷன் போனோம்னா நம்ம பேரண்ட்ஸ் கூப்பிட்டு தான் போனோம். சப்போஸ் பேரண்ட்ஸ் கூப்பிடுற சிச்சுவேஷன்ல இல்லைன்னா அவரே கூப்பிட்டு போயிருக்காரு. நிறைய காம்படிஷன் அவர் தான் எனக்கு கூப்பிட்டு போயிருக்காரு பைக்ல. அந்த அளவுக்கு க்ளோஸா இருப்போம். இப்போ வந்து அவருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு கங்க்ராட்ஸ் அவருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணீங்களா? அந்த சார் மீட் பண்ணீங்களா? இல்ல ஸ்கூல் டைமோட அதுக்கப்புறம் மீட் பண்ண சான்ஸ். இப்போ வந்து ஸ்கூல்ல வந்து நீங்க அது ஸ்டார்ட் பண்ணீங்க. எப்போ வந்து ப்ரொஃபஷனலா மாறிச்சு, ஓகே இது நமக்கு நல்லா வருது, இது நம்ம நல்லா பண்ணா நமக்கு இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு உங்களுக்கு எப்போ வந்து நீங்க அதை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க? அதான் அந்த கொரோனா டைம் தான். அந்த டைம்ல தான் வந்து ஃபுல்லா கத்துக்கிட்டேன், ஃபுல் ஃபிளெஜ்டா கத்துட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் பாத்தீங்கன்னா 300 rupeesக்கு பண்ணி கொடுத்தேன், கப்புள்ஸ் பண்ணி கொடுத்தேன். அது வந்து அப்போ வந்து காசு மைண்டடா இல்ல, ஃபுல்லா இது ப்ரொஃபஷனலா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டுல இதை பத்தி என்ன சொல்றாங்க? வீட்லயா? அதான் எல்லா வீட்லயும் சொல்றதுதான், ஃபர்ஸ்ட் வேலைக்கு போ, அதான் இங்க இதுல காசு வராது அவ்வளவா, அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இப்ப பண்ணிட்டு தான் இருக்கேன், அது பிரச்சனை இல்ல. எப்படி சொல்றாங்கன்னா, வேலைக்கு போ, இதை சைட்ல வச்சுக்கோ, சைட்ல பாத்துக்கோ, அந்த மாதிரி பார்ட் டைமா பண்ணிக்கோ, அந்த மாதிரி தான் சொல்றேன். சப்போர்ட் இருக்கா? அந்த ஸ்கெட்ச்லாம் எப்படி வீட்டு சப்போர்ட் தானே? அதெல்லாம் சப்போர்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை. நான் வந்து உங்களுக்காக வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து பிக் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் கேட்கிறேன். நீங்க வந்து எதுவும் மறைக்க கூடாது. சேனல் வந்து நம்ம பிளேஸ்க்கு வந்து நீங்க எதுவும் மறைக்க கூடாது. உண்மையா நீங்க அப்படியே சொல்றீங்க. What inspired you to start drawing? இன்ஸ்பயர்லாம் பெருசா இல்ல, இன்ட்ரெஸ்ட் தான். இன்ட்ரெஸ்ட் தான். இது வந்து எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதான் கேக்குறேன். இப்போ நார்மலா எல்லாருக்குமே ஒரு இது பேசிக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எப்படி வந்து உங்களுக்கு அந்த டிராயிங் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எதனால வந்துச்சு? அது நல்ல கொஸ்டின். எப்படின்னா, அதான் நம்ம சின்ன வயசுல போகோ சேனல் அதெல்லாம் பார்ப்போம்ல, அதுல நீங்க அதாவது காலைல வந்து மேடுன்ற ஒரு ஷோ எல்லாம் போடுவாங்க, அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் பார்த்து நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ஸ்பயர் ஆகி அதெல்லாம் பண்ணிருக்கேன். அப்புறம் நம்ம சின்ன வயசுல வந்து அந்த ரப்பர்ல வந்து எண்ணெய் தேய்ச்சி பிரிண்ட் எடுப்பாங்க, அதையா பிரிண்ட் எடுக்கணும், நாமளே பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. அந்த மேட் ஒன்று சொன்னீங்களா, அந்த கார்ட்டூன் நெட்வொர்க் அந்த ஸ்கேட் போர்ட்ல டிரா பண்ணிட்டு அது ஒரிஜினலா இருக்கும், அதை பார்த்து இன்ஸ்பயர் பாருங்க. அப்போ வந்து கார்ட்டூன் பார்த்தும் இன்ஸ்பிரேஷன் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இது வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். When did you realize it was your passion? அதான் எப்போ பேஷனா எடுத்தேன்னா, கமிஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் வரும்போது தான். அதுக்கு முன்னாடி வந்து சும்மா வரைவோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வரைஞ்செல்லாம் கொடுப்பாங்கலாம் எனக்கு தெரியாது. யூடியூப் சேனல் சும்மா பார்த்து பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வரைக்கும் யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு கூட தெரியாது எனக்கு.
அதான் எப்போ வந்துச்சுன்னா கமிஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறத்துல இருந்து அதுக்கப்புறம் தான் மோட்டிவ் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இது பண்ணி பண்ணலாம், செல் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லும் போது தான் சரி ஓகே இல்ல நம்ம கொஞ்சம் நல்லா இறங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ். ஓகே, இப்போ நீங்க வந்து டிரா பண்ணிருக்கீங்க, உங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமர் 300 rupees டிரா பண்ணன்னு சொன்னீங்களா, அது வந்து உங்க ஃப்ரெண்டா இல்ல உங்க டிராயிங் பார்த்து வந்து உங்ககிட்ட டிரா பண்ண சொல்லி கேட்டாங்க? செகண்ட் ஒன் தான், டிராயிங் பார்த்து தான் வந்தாங்க. நாங்க வந்து மளிகை கடை வச்சிருக்கோம். மளிகை கடையில வந்து அதான் நான் பண்ற டிராயிங்லாம் வந்து ஷோகேஸ் பண்றதுக்காக அங்க எடுத்துட்டு போய் வைப்பேன் சும்மா. அப்படி வைக்கும் போது கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து என் பையன் தான் சொல்லி எங்க அப்பா அம்மா சொன்னதுல அப்படி வந்தவங்க தான் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க தான், பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்களோட பொண்ணோட ஃப்ரெண்டு. அவங்க பொண்ணோட ஃப்ரெண்டு அவங்க வந்து ஃபாரின்ல இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கல்யாண போட்டோ வந்து அனுப்பிச்சிருந்தாங்க வரேன் சொல்லி. இது பண்றியாப்பான்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் பண்ணேன். ஆனா நான் காசு ஃபர்ஸ்ட் கேட்கல, இது கமிஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்கல. அவங்களே 300 கொடுத்தாங்க. சரி ஓகே இதுதான் ஸ்டார்டிங், நம்மளுக்கு அது கிடைச்சது கிரெடிட்ஸ் போல அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். இப்போ வந்து அந்த 300 rupees கிடைச்சது இல்ல ஃபர்ஸ்ட், அந்த ஃபர்ஸ்ட் அமௌண்ட் நீங்க டிராயிங்ல இருந்து வாங்கி அதான ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வாங்கினது. ஆமா, அதை வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன், நீங்க வாங்கினப்போ அது எப்படி இருந்துச்சு, அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எப்படி சொல்றது, ஒரு ஒர்க் பண்ணி நமக்கு அந்த இது கிடைச்சிருக்கும் போது நல்லா இருக்கும்ல. இப்படி கொடுத்தாங்க என்கிட்ட, அப்படியே எங்க அம்மாட்ட கொடுத்தேன், அவ்வளவுதான். அப்படியே அம்மாட்ட கொடுத்துட்டீங்க? ஆமா. அதுக்கப்புறம் வந்திருக்கு திரும்பி, அதான் எப்படி சொல்லலாம் கேட்டுக்க மாட்டேன் அவ்வளவா. அந்த மாதிரி வாங்கி அம்மாட்ட கொடுத்துருக்கீங்க. சப்போஸ் ஏதாவது தேவைன்னா ஆமா பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உங்களோட சாம்பிள் டிராயிங்ஸ் எல்லாம் லைட்டா இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன டவுட் எனக்கு என்னன்னா, நீங்க கடையில ஷோகேஸ் பண்றீங்கல்ல, ஆக்சுவலி எப்படி பண்ணுவீங்க? ஒரு கடை, மளிகை கடை, அது எப்படி நீங்க ஷோகேஸ் பண்றீங்க? அதான் இப்போ நாம ஷோகேஸ் பண்ணா கடையில போய் ஃப்ரேம் பண்ணி அது பண்ற காஸ்ட்லி ஆகும். நான் என்ன பண்ணேன்னா, கார்போர்ட் இருக்குல்ல, கடைக்குன்னா பிஸ்கெட் பாக்ஸ்ல வரும், மில்க் பிஸ்கெட் அந்த பாக்ஸ்லாம் வரும்ல, அந்த பாக்ஸ்லயே வந்து ஃப்ரேம் ரெடி பண்ணேன். எப்படி ரெடி பண்ணேன்னா, கீழே ஒரு பேஸ் ஃபுல் கார்போர்டு, மேல வந்து இது பார்டருக்கு மட்டும் கார்போர்டு வச்சு 2-3 லேயர் வச்சு கொஞ்சம் பிரெத்து காமிச்சிட்டேன். அப்படி காமிச்சு மேல வந்து பிளாக் கலர் டேப் போட்டேன். நீங்க அந்த ஃப்ரேம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க வேற போட்டோ சேஞ்ச் பண்ணிக்கலாம், உள்ள இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு மாத்திக்கலாம். ஆமா, அது வந்து கடை ஃப்ரண்ட்லயே வச்சிருக்கீங்க? ஆமா, கடை ஃப்ரண்ட்லனா இப்ப கடை ஷட்டர் எங்க இருக்குன்னா இந்த ஓரத்துல இருக்கும். இப்படி வந்து திரும்பினோடனே பாக்குற மாதிரி இருக்கும். இப்படி வந்துட்டு இப்படி வாங்கிட்டு இப்படி பார்த்தா இங்க இருக்கும். அந்த காசு கொடுத்து வாங்குற இடத்துல நாம வந்து போட்டோ வேற டிராயிங் பண்ணோம்னா அதை சேஞ்ச் பண்ணி மாத்திக்கலாம். நீங்க வந்து சரி ஓகே, எந்த டிராயிங்கை வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த இடத்துலயே வச்சிருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க? இப்போ நீங்க ஒரு மோஸ்டா நீங்க இது வரைக்கும் எவ்வளவு டிராயிங் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும், நான் அப்புறம் கேட்கறேன். ஆனா இவ்வளவு டிராயிங் பண்ணிருக்கீங்களா, அந்த டிராயிங் போர்ட்ரேட்ல எது நீங்க வந்து போக்கஸா இடத்துல இருந்தா நல்லா இருக்கும், பார்த்தா பீப்புள்ஸ் நம்ம கிட்ட வருவாங்க, நீங்க எந்த டிராயிங் நினைச்சிருக்கீங்க? அதான் ஒரு பெஸ்ட் ஒர்க்னா என்கிட்ட ஒரு ஒர்க் இருக்கு. பெஸ்ட்னா ரொம்ப பெஸ்ட் அதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைட்டானிக் ஜாக் அண்ட் ரோஸ் இதுல இருக்கு. அதான் இதுதான் இது வந்து நான் உங்களுக்கு இதுலயே ஸ்கிரீன்லயே போடுறேன் இந்த டிராயிங் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா, நான் ஃபுல் டைமா அப்படியே ஃபுல் ஃபோக்கஸ்டா உட்காந்துலாம் வரையில, கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் எடுத்து ஒரு 10 to 20 days, ஐ மீன் 20 daysனா 24 hours அந்த மாதிரி கணக்கு வராதுல்ல, 2 hours 3 hours per day அந்த மாதிரி பண்ணதான். இது 2023ல பண்ணேன். அப்ப 3 years ஆகுது. 2 years ஆகுது. இது நீங்க வந்து பண்றதுக்கு ஆக்சுவலா ஒரு நாளைக்கு 2 hours தான் பண்ணுவீங்க? 2 hours அந்த மாதிரி தான், 2 hours 3 hours. இது 2 hours பண்றீங்களா? டோட்டலா முடிக்க எவ்வளவு நாள் ஆச்சு இந்த டிராயிங் முடிக்க? நாள் கணக்கா சொல்ல முடியாது, நான் ஹார்ஸ் கணக்குல பாத்தீங்கன்னா ஒரு 24 hours வச்சுக்கலாம். 24 hours. ஓகே, 24 hours டிராயிங். இது வந்து சாந்தாவோடது. ஓகே, நான் பார்க்க அப்படியே ரியலா இருக்கு. அப்படியே அதான் என்னோட பெஸ்ட் ஒர்க் இது. கிராஃபைட் பென்சில்ல டிராயிங் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணிருக்கீங்க எவ்வளவு டிராயிங்கா, அது கவுண்ட்லாம் வச்சு இல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பர் சொல்லுங்க. நான் இவ்வளவு டிராயிங் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னா நீங்க எவ்வளவு சொல்லுவீங்க? ஒரு 150 plus 200 கிட்ட இது வரைக்கும். அதாவது எல்லா கேட்டகரி சேர்த்து, பென்சில் டிராயிங், கலர் பென்சில், என்னென்ன கேட்டகரி இருக்கு சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்லிதான் கேட்டகரி, நான் என்ன நினைச்சேன் பென்சில் டிராயிங் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னென்ன கேட்டகரிஸ் வந்து இருக்கு இதுல டிராயிங்ஸ்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிறைய இருக்கு. ஆயில் பேஸ்டல், ஆயில் பெயிண்டிங்,
போர்ட்ரேட்டு, கலர் பென்சிலு, இங்க், பென் மூலமா பண்றது, அந்த மாதிரி வெரைட்டின்னு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. ஆக்சுவலா நான் நார்மலா யூஸ் பண்ற பென்லயும் பண்ணலாம். நான் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா பண்றது வந்து இப்போ பென்சில் போர்ட்ரேட் தான், பென்சில் சார்கோல் போர்ட்ரேட் தான். எனக்கு என்னென்ன ஆசைனா எல்லா இதுலயும் பண்ணணும் ஆசை, எல்லா மீடியம்லயும் பண்ணணும் ஆசை. நீங்க வாட்டர் பெயிண்ட் பண்ணுவீங்களா? அதை இப்ப கத்துட்டு இருக்கேன். அது பண்ணணும். மேபி கூட சீக்கிரத்துல வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ நீங்க இவ்வளவு டிராயிங் பண்ணீங்க, 200+ டிராயிங்ஸ் நீங்க எதையும் பண்ணிருக்கீங்க. அதுல வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டிராயிங் நான் பண்ணேன், ஆனா லாஸ்ட்ல வந்து இது கொஞ்சம் சொதப்பிடுச்சு, அந்த ஒரு சின்ன சொதப்பல்னால டோட்டல் டிராயிங்கே வந்து இதுவாயிடுச்சுன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? அது இருக்கு. அதான் அந்த எப்போன்னு பாத்தீங்கன்னா சீதாராமன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுல, அந்த டைம்ல சீதா அவங்க நல்லா இருப்பாங்களா, முருகலால் தாக்கூர், அவங்கள பண்ணு சொல்லிட்டு சூப்பரா பக்காவா பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே டன் ஆயிடுச்சு. அதான் பழமொழி சொல்லுவாங்களே, ஒரு பால்ல வந்து ஒரு சொட்டு விஷம் போட்டாலும் இது ஃபுல்லா ஆயிடுங்க. அது அந்த மாதிரிதான் டிராயிங்குமே. நீங்க ஹைலைட் பண்ணணும்னு சொல்லி போய் ஒரு சின்ன மிஸ்டேக்னால ஃபுல்லா டிராயிங்கே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அது இருக்கு, அந்த டிராயிங் இருக்கு. இதுதான் அது. இதுல வந்து நோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்றதுக்காக, ஆக்சுவலி ஹைலைட் பண்றதுக்கு வந்து நீடபிள் எரேசர் இல்லைன்னா எலக்ட்ரிக் எரேசர் தான் யூஸ் பண்ணுவோம், அந்த ஒயிட் கலருக்காக. நான் இன்னைக்கு ஆர்வ கலர் என்ன பண்றேன்னா, இங்க டிசைன்ஸ்லாம் வந்து ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணேன். இங்க யூஸ் பண்ணிட்டேன் ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணிட்டு நோஸ்க்கு ஸ்மெச் பண்ணும்போது, பிரஷ் வச்சு பண்ணும்போது அந்த பிளாக் கலர் ஆயிடுச்சு. ஓகே, அதை ரிமூவ் பண்றதுக்கு எரேசர் பண்ண போல, அதனால எலக்ட்ரிக் எரேசர் வச்சு அழைச்சேன், வந்துருச்சு. அது மட்டும் வராம ஃபர்ஸ்ட் மேல இருக்க லேயரும் சேர்ந்து வந்துருச்சு. அந்த பேப்பர்ல இத தெரியுது, பேப்பரோட சேர்ந்து வந்திருக்கு. பேப்பரோட சேர்ந்து வந்து நான் எடுத்தோடனே அது ஒரு மாதிரி உரிச்சிட்டு வந்துருச்சு. அதனால அது ஃபுல்லாவே இதாயிடுச்சு. இந்த டிராயிங் பண்ண உங்களுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு? அதே 24 hours? அவ்வளோ இது இந்த அளவுக்கு வரல. இது ஒரு 6 hours 7 hours இருக்கும். ஓகே, அது நீங்க ஒரே நேரத்துல பண்ணல, ஸ்ப்ளிட் பண்ணி தான் எல்லா டிராயிங்குமே ஸ்ப்ளிட் பண்ணி தான். இது வந்து எந்த இடத்துல இது நீங்க ஃபுல்லா பண்ணிட்டீங்க? எப்போ ஆச்சு? ஸ்டார்டிங்ல ஆயிடுச்சா, லாஸ்ட்ல முடிக்க? லாஸ்ட்ல ஃபினிஷிங் டச், ஹைலைட்ஸும் நம்ம டீடைல் பண்ணுறோம்ல, இந்த டிசைன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம்ல, அந்த டைம்ல வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்ததாக ஹைலைட் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த இது பண்ணிருக்கீங்க, லைட்டிங் இருக்க இடத்துல லைட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஆச்சுதான். இது ஃபுல்லா முடிச்சிட்டேன், கடைசியில பண்ணும்போது சொதப்பிடுச்சு. அதனால டிராயிங்கே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வரைஞ்சீங்க. ஆமா, இது வந்து உங்களுக்கு அதுல ஸ்கிரீன்ல ஷோ பண்றேன், நீங்க பாருங்க. சின்ன ஒரு மிஸ்டேக் தான், சின்ன ஒரு மிஸ்டேக்கு, அதனால டோட்டல் டிராயிங்குமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அது கீழே டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த டீடைல்ஸ்லாம் எவ்வளவு டைம் ஆயிடுச்சு, அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அந்த கீழே இந்த டீடைல்ஸ்லாம் பாருங்க, ஒரு டீடைல்ஸ் அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த கீழே அந்த ஷேட்ஸ் எல்லாமே, அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் அந்த நோஸ் கிட்ட அது ஆனதுனால ஃபுல் டிராயிங்குமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. பாத்துக்கோங்க, ஆர்டிஸ்டோட நிலைமெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, அடுத்த ஒரு கொஸ்டின்.